வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கும்பகோணம் கடப்பா ரெசிபி செய்ய போகிறோம். இந்த கடப்பா ரெசிபி ரொம்பவே சுலபமாக ஈஸியாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை நம்ம வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதே ரெசிபியை நீங்கள் வேணும்னா வெங்காயமும் பூண்டும் சேர்த்து கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம விரதத்துக்கெல்லாம் சமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு இல்லாமல் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கும்பகோணம் கடப்பாவை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த கடப்பா பண்ணுறதுக்காக 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் சின்னதாக ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதாவது சேர்த்துக்கோங்க. இந்த அளவில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு நம்ம குக்கரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. இதை குக்கரில் வச்சுட்டு 3லேருந்து 4 விசில் வச்சு நல்லா குலைவாக வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு நல்லா வேகலை அப்படின்னா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம இதை அப்படியே டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுலேருந்து உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம இந்த கடப்பா நல்ல டேஸ்ட்டாக வர்றதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்காக இன்றைக்கி அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டேன். இது கூடவே நம்ம தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்துட்டு கூடவே நம்ம உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 முந்திரி பருப்பை மட்டும் சேர்த்துக்கிறேன். அதிகமான அளவில் நம்ம சேர்க்க தேவையில்லை. குருமா நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் இனிப்பாக போயிடும். அதனால் 3 அளவு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு சின்ன பீஸ் பட்டையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பட்டை, சோம்பு, கசகசா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தேங்காவை சேர்த்த பிறகு நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாம் வதக்கி எடுத்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் கடப்பா ரெடி பண்ணிடலாம். இதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 4 கிராம்பு, சின்ன பீஸ் பட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு 2 பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பொருளையும் வதக்கிட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை 1 2மாக இடித்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம தட்டி சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தக்காளி அதிகம் சேர்க்க தேவையில்லை. ஒரு தக்காளி அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். இந்த தக்காளியை நல்லா நம்ம வதக்கி விட்டுலாம். தக்காளியை வதக்கிறப்ப கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு இதில் கட் பண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்த உருளைக்கிழங்கு நல்லா தக்காளி கூட கலந்து விட்டுட்டு கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பாசிப்பருப்பையும் இதில் கலந்துக்கலாம். பாசிப்பருப்பை சேர்த்துட்டு கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணியும் நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி சேர்க்க போகிறதுனால திக்காகும். அதுக்காக ரொம்ப திக்காக இருந்தால் இது டேஸ்ட் அந்தளவுக்கு சரியாக இருக்காது. அதனால் ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியை நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து கலந்துக்கலாம். தேங்காய் விழுதை நம்ம சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடுவோம். அதிக நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எல்லா பொருளையுமே சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். தேங்காவை சேர்த்து நமக்கு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. லைட்டாக சின்ன சின்ன பபிள்ஸாக வர ஆரம்பிக்குது. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே நமக்கு நல்ல வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு கடப்பா செய்கிறப்ப ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவில் நமக்கு நல்லாவே டேஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இன்றைக்கி இந்த கடப்பா பண்ணுறதுக்கு வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நம்ம சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா வெங்காயமும் பூண்டு சேர்த்து செஞ்சுக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம விரதத்துக்கு சமைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடப்பாவை நம்ம இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.